வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவகுருநாதன் ஃப்ரம் குரு பிரதர்ஸ். ஸோ நம்ம கேமிங் வீடியோஸ்க்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது. அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்த வீடியோ தான் செம்பருத்தி பூ பற்றி நம்ம போட்ட ஒரு vlog. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஃப்ளாரை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அந்த ஃப்ளாரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வச்ச பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கு. அந்த க்ரோத்தை நம்ம பார்த்துடலாம். அப்புறம் புது பிளான்ட் ஒன்றே ஒன்று, அதாவது 2 பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த 2 பிளான்ட்ஸையும் காமிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பக்கம் காமி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நீம் ட்ரீ தான். இங்கே இருந்ததை எடுத்து இந்த பக்கம் ரீப்ளான்ட் பண்ணி வச்சோம். பிகாஸ் இந்த கம்பு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்னு ரீப்ளான்ட் பண்ணி வச்ச உடனே கிட்டத்தட்ட என் ஷோல்டர் ஹைட் கிட்ட வரப்போகுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்கந்தா தான் இவர். ஸோ வல்லாரைக்கீரை பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படிதான். இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு, அதாவது மொத்தமாக ட்ரை ஆயிடுச்சு நண்பர்களே. அதுக்கப்புறம் அந்த மழை வந்துச்சு, ஒசூர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்லா மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா இங்கே கருவேப்பிள்ளை செடி, அதுவும் நல்லா வளர்ந்துருந்தது. பட் லைட்டாக கட் பண்ணி விட்ருக்கோம், அப்போ தான் இன்னும் நல்லா க்ரோத் தெரியும். ஸ்கந்தா கேமரா பின்னாடி போங்க கொஞ்சமா. அது ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நியூவாக பிளான் பண்ண ட்ரீ தான். இதை பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இது காட்டு நெல்லிக்காய் கிடையாது, வீட்டில் எல்லோரும் வச்சுருப்பாங்கல்ல, சும்மா நம்ம இந்த ஓடு சைஸ் அளவுக்கு வளரும், அந்த அளவுக்கு நெல்லிக்காய் தான் இது. ஸோ இது இன்னும் வளரல, குட்டியாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டீனலோபியம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளார். அதை தள்ளுங்க. நீங்கள் அந்த இது ஒரு ட்ரம்பெட் மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஒரு ஃப்ளாரை பார்த்துருப்பீங்க, அதில் நிறைய எறும்பெல்லாம் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதுதான் இது. ஆக்சுவலி இதுவுமே ஃபுல்லாக ட்ரையாக இருந்துச்சு. இந்த குச்சி பார்த்தீங்கன்னா, இந்த குச்சி மட்டும் தான் இருந்தது, வராதுன்னே நினச்சிட்டு இருந்தோம். பட் இது அந்த தண்ணி தண்ணி மழை தண்ணி வந்தப்புறம் நல்லாவே இது வளருது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பவளமல்லி. இதை நீங்கள் எல்லோரும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது நம்ம இந்த வீடியோவில் லேட்டராக யூஸ் ஆக போகுது. இது பார்த்தீங்கன்னா மாதுளை செடி. இதுவும் நல்ல க்ரோத்தை நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ பரவாயில்ல. இது நொச்சி செடி நண்பர்களே. ஏன் ஹைட்டுக்கு வந்துருச்சு. நம்ம அந்த செம்பருத்தி காமிக்கும்போது இவ்வளோ தான் இருந்திருக்கும், இவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு நாளைக்கு இந்த செடி பற்றியும் நான் கண்டிப்பாக ஒரு vlog போட்டே ஆகணும். பிகாஸ் இதுக்கு அதுக்கப்புறம் இது மாமரம். ஆமாம், மாமரம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ இது இவ்வளோ தான் இருந்துச்சு. ஒரு 2வது பிரான்ச் ஆரம்பித்து இன்னும் நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பற்றியும் நான் கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ போடுறேன். இது நந்தியாவட்டம் நண்பர்களே, ஃபுல்லாக காஞ்சே போச்சு மொத்தமாக. இது கிருஷ்ண துளசி. எந்த ஃப்ளவர்? அரளிப்பூ. அதுவும் நல்ல ஹைட்டாக வந்துருக்கு நண்பர்களே, பார்த்தீங்களா? ஆமாம் நண்பர்களே. என்ன ஆச்சுன்னா இது ரொம்ப பெருசாக புஷ்ஷியாக ரோடே மறைச்சி இந்த செடியெல்லாம் கண்ணுக்கே தெரியல. அதுக்கப்புறம் அதை இழுத்தி கட்டியிருக்கோம். ஸோ இப்போ தான் நான் பார்க்க நீட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்ந்த கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ நம்ம வெளியில் இருக்கிற பிளான்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட உள்ளே இருக்கிற கார்டன். இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாம் நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 ரோஸ் செடி இருந்துச்சு, 5 ரோஸ் செடி இருக்குது. ஸோ அதில் 2 ரோஸ் செடி ஒரே கலர் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, 5 ரோஸ் செடினே 4 ரோஸ் செடினே வச்சுக்கலாம். ஸோ இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா ஒரு பட்டை விட்டுருக்கு, நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ இது சூப்பராக பூவை கொடுத்துட்ருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பூவே கொடுக்கல, ஆனால் க்ரோத் நல்லாவே இருக்குது, பெருசாக புஷ்ஷாக வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, அதனால் இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இது பன்னீர் ரோஸ். ஸோ அந்த பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பூவெல்லாம் சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காஞ்சி போய் மொத்தமாக பட்டு போச்சு, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம செம்பருத்தி செடி தான். இது வெறும் குச்சியாக இருந்துச்சு, இலை ஒன்று கூட இல்லை. பிகாஸ் ஆஃப் மீலி பக்குங்கிற ஒரு பூச்சி தான். நீங்கள் எந்த ஒரு பாட்னிஸ்ட் கிட்ட போய் கேட்டாலும் மீலி பக்னா அவங்களுக்கு ரொம்ப பயம். பிகாஸ் தட் இஸ் வெரி டிஸ்டர்பிங் பூச்சி. அந்த ஒரு செடியை ஃபுல்லாக அது நாஸ்தி பண்ணிடும். அதுலேருந்து இதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அதுக்கப்புறமா இது குச்சி ஆயிடுச்சு. திரும்ப இப்போ இந்த மழை வந்ததுனால நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு.
ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம செம்பருத்தி செடி. என்னடா இது ரொம்ப குட்டியாயிடுச்சுன்னு பார்க்காதீங்க. பிகாஸ் வந்து இது ரொம்ப ஹைட் ஆயிடுச்சுனால இதை கட் பண்ணிட்டாங்க. இது வந்து மருதாணி செடி. ஸோ வந்து இதுவும் நல்ல க்ரோத்தை கொடுத்துட்ருக்கு. நம்ம வந்து சீக்கிரமாக ஒரு மருதாணி மேக்கிங் விலாகை வந்து கண்டிப்பாக நம்ம போடுவோம்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில். ஸோ அவ்வளோதான் கைஸ், நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவோட டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த ஃப்ளாரை பற்றி தான். ஸோ வந்து இந்த ஃப்ளாரை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷன் போயிட்டு என்ன சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பூ அப்படின்னு நினச்சா என்ன பூ வந்து ஞாபகம் வருது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் போட்டுடுவாங்க. இதுக்கு நான் 3 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஸோ எல்லோரும் வந்து போட்டுட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில். ஸோ வந்து 50% ஆஃப் த பேர் வந்து இந்த மல்லிப்பூ அப்படிங்கிறத வந்து யோசிச்சிருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து இந்த மேரிகோல்டு, ரோஸ், அந்த மாதிரி செம்பருத்தி, அந்த மாதிரி பூக்களை யோசிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மல்லிப்பூ, அந்த மல்லிப்பூவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது ஒரு யூனிக்கான ஃப்ளார். அந்த ஃப்ளாரில் ஒரு வெரைட்டி தான் குண்டு மல்லி. ஸோ அதை காட்டுக்கேன். ஸோ இந்த குண்டு மல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளையா, பிரைட்டாக, அழகாக ஒரு நல்ல குட்டியான ஒரு க்யூட்டான ஒரு ஷ்ரப்பு தான் இந்த குண்டு மல்லி. ஸோ இதை வந்து நம்ம தமிழில் குண்டு மல்லின்னு சொல்லுவோம். ஏன்னா இது நல்லா குண்டா நல்லா இருக்குது. ஸோ வந்து ஆனால் இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்கன்னா அரேபியன் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அரேபியன் ஜாஸ்மின் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதோட சயின்டிஃபிக் நேம், இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இது என்னென்னலாம் நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணுது, எல்லாத்த பற்றியும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குண்டு மல்லி அரேபியன் ஜாஸ்மின், ஸோ இதோட ஃபேமிலி நேம் பார்த்தீங்கன்னா ஓலியேசி. அதே மாதிரி இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து ஜாஸ்மினம் சம்பக். ஸோ வந்து இந்த ஓலியேசிக்குள்ளே நிறையா ஃப்ளார்ஸ் வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி, அப்புறம் வந்து பவள மல்லி, அதாவது நம்ம வெளியில் ஒரு இதை பார்த்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த பிளான்ட்டும் வந்து இந்த ஓலியேசி ஃபேமிலியில் தான் வருது. இது வந்து ஒரு ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஷ்ரப்புங்க, ரொம்ப நல்லா க்யூட்டாக வளரும். ஸோ அதே மாதிரி வந்து இது ஏஷியாலையும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் தான் மோஸ்ட்டாக காணப்படுது. ஸோ வந்து இது வந்து ஒரு நேச்சுரல் ஹைப்ரிடைசேஷனால் உருவாகக்கூடிய ஒரு ஃப்ளார். அதாவது இப்போ அந்த பிளான்ட் வந்து அந்த வெதர் கண்டிஷன்ஸ் அந்த இடத்துல ஏற்ற மாதிரி அதோட பெஸ்ட்டை கொடுக்கறது தான் வந்து நேச்சுரல் ஹைப்ரிடைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் எப்படி பார்க்குறாங்கங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்தோனேஷியாவில் இதை ஒரு ஃப்ளார் ஆஃப் லைஃபாக பார்க்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு இதை வந்து முக்கியமாக அதை பார்க்குறாங்க. ஸோ நேஷ்னல் ஃப்ளவராக வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா அந்த பிரைடோட ஹேர் ஃபுல்லாக அந்த இது பூவில் வந்து கவர் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு மேரேஜை பார்த்தாங்கன்னா பெரியவங்க வந்து அது ஒரு வெல்த்தியான மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு சைன் மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ வந்து புத்தாவுக்கு வந்து இதை கொடுக்குறாங்க. இந்த நாட்டில் மட்டும் இல்லை, நிறையா நாடுகள் லைக் கம்போடியா அந்த மாதிரி நாட்களில் கூட இந்த புத்தாவுக்கு வந்து இந்த ஃப்ளாரை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நண்பர்களே, முக்கியமான பார்ட்டுக்கு வந்துட்டோம் நம்ம இந்த வீடியோவிலேயே. ஸோ அதாவது இந்த பூவோட யூசஸ் தான். ஸோ நம்ம சவுத் இந்தியாவில் எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து இதில் வந்து சென்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உருவாக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூடை லைட்டன் பண்ணுறதுக்கு தான். ஸோ வந்து இதில் ரூம் ஃப்ரெஷ்னர், பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் க்ரியேட் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அந்த பூவை நீங்கள் ஸ்மெல் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஸ்மெல்லு வந்து வரும். ஸோ இதில் வந்து இதே மாதிரி ஃப்ரோசன் டெசர்ட்ஸ், கேண்டீஸ், அதுக்கப்புறம் வந்து ஜெலட்டினும் இதில் வந்து க்ரியேட் பண்ணுறதா நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம சவுத் இந்தியாவில் மல்லிப்பூ வந்து ஒரு முக்கியமான ஃப்ளார். ஸோ அதாவது இப்போது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து பிடிச்ச ஃப்ளார்னாலே வந்து மல்லிப்பூ தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து முகூர்த்த நாள்களில் வந்து நீங்கள் போய்ட்டு மல்லிப்பூ வாங்கலான்னு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 150 ரூபா 200 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு முழம். ஸோ கம்மியாக தான் இருக்கும், நான் தான் அதிகமாக சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நம்ம மல்லிப்பூ வாங்கிட்டு தான் வருவோம். பிகாஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஃப்ளாரு. ஸோ வந்து நம்ம கல்ச்சரில் வந்து ஒரு முக்கியமான ரோல் அது ப்ளே பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளாரை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுருக்கோம். ஸோ இனிமேல் உங்கள் ஸ்கூலில் ஏதாவது ப்ராஜெக்ட் இந்த ஃப்ளாரை பற்றி சொல்லுங்கன்னா நீங்கள் வந்து இனிமேல் தைரியமாக சொல்லலாம். ஒருவேளை யாராவது பேரண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சைல்டுக்கு வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. யாராவது பசங்க பார்த்துட்டு
ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. காமிங்க ஓகேங்களா உங்க பசங்களுக்கு. அதுக்கப்புறம் யாராவது பசங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம நம்ம சேனலை செக் பண்ணி இந்த மாதிரி இவன் வந்து நல்ல ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்றான் போய் செக் பண்ணி பாரு மற்ற வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க நண்பர்களே. பிகாஸ் நம்ம நல்ல கண்டென்ட்டாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ வந்து எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுருநாதன் ஒருத்தர் ஊருன்னு நம்ம பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார் போல. ஸோ இந்த ஃப்ளாரை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த பிளான்ட் சீரீஸில் நிறைய பிளான்ட்ஸ் வந்து வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி 79% ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை வியூவர்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டே முக்கியமான கண்டென்ட்டை சொல்ல மாட்டேன். லாஸ்ட்டாக தான் வந்து நான் அந்த சஸ்பென்ஸை க்ரியேட் பண்ணி தான் சொல்லுவேன். ஸோ ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்தா தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் யூடியூப்பு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே.